நம்ம அந்த செலினியம் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், நம்ம கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் செலினியம்னு போடுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் www.seleniumhq.org வெப் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அவங்களுடைய சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை விட்டுருங்க, நான் அதை லேட்டராக சொல்கிறேன். அண்ட் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செலினியம் ஐடிஇ அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது அந்த டூல் வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய ப்ளகின்ஸ். ஸோ இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கீழே வந்துடுங்க. முக்கியமாக நான் இதில் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் வந்து எல்லா லாங்குவேஜ்க்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமாக ஷீ ஷாப்க்கு. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓகே, இங்கே இருக்குது செலினியம் ஐடிஇ. ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பிளக்இன். நான் இப்போ கரண்ட்டாக ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.9.0 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர்ஃபாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் தரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஜஸ்ட் அலோ. ஸோ பார்த்தீங்கன்னா நியர்லி இது வந்து 700 KB. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். ஜாவா ஃபவுண்டேஷன், ஃபார்மேட்ஸு, சி ஷார்ப்பு, பைத்தானு, ஸோ ரூபி, ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் சிம்பிள் இன்ஸ்டால் now. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபயர்ஃபாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் ரீஸ்டார்ட். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது நம்ம செலினியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் டூல்ஸ், வெப் டெவலப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா செலினியம் ஐடிஇ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் நம்ம ஃபயர்ஃபாக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக செலினியம் ஐடிஇ இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இதை வச்சு நம்ம இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.